தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் இருந்து செங்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்து தரமற்ற முறையில் இருப்பதாக கூறி திமுக அரசின் மாடல் பேருந்து என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது. இது குறித்து செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து அரங்கேறி வரும் பேருந்து விபத்துக்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையிலிருந்து குற்றாலம் வந்த அரசு பேருந்தானது இடைகால் என்ற பகுதியில் வந்து அதனுடைய பின் பகுதியில் உள்ள அச்சாணியை உடைந்து வீல்கள் கலண்டு சாலையில் சென்றது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஒரு சிலருக்கு சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அதேபோல் ஆலங்குளத்தில் இருந்து அம்பாசமுத்திரம் செல்லக்கூடிய பகுதியில் ஒரு அரசு பேருந்தானது சென்று கொண்டிருக்கும் போது வயல்வெளிகள் பாய்ந்து அதிலிருந்து ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் ஒரு சிலருக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்தானது அந்த சாலையில் செல்லக்கூடிய அந்த தன்மையை இழந்தபடியே அந்த பேருந்தானது செல்கிறது. குறிப்பாக சுரண்டையில் இருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய அரசு பேருந்தானது பின்பக்க அந்த பம்பர் என்பது உடைந்து சாலையில் அந்த பேருந்து அந்த ஓட்டுநரும் சரி நடத்துனரும் சரி அதை கவனிக்காமல் அந்த பேருந்தை ஓட்டி செல்கின்றனர். இதனால் பின்னோடி வரக்கூடிய வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சில பேருந்துகள் சாலையில் செல்லக்கூடிய அந்த தகுதியை இழந்த நிலையில் தற்போது இந்த பேருந்தானது செல்வதாக ஒரு சில சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது போன்ற பேருந்துகளை கிராமப்புறங்கள் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தையுமே முழுமையாக அப்புறப்படுத்தி புதிய பேருந்துகள் அந்த பகுதியில் விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை என்பது எழுந்து வருகிறது. குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் முழுவதும் அந்த பேருந்துகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டோம். அதுவும் தென்காசி பகுதியிலும் அந்த கள ஆய்வு என்பது நடத்தி வந்தோம். இந்த நிலையில் அந்த சமூக ஆர்வலர் கூறும்போது, அதாவது இந்த பேருந்துகள் எஃப்சி என்று சொல்லக்கூடிய வருடந்தோறும் காட்டக்கூடிய அந்த எஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் முழுமையாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பேருந்தின் தரம் குறித்து ஆய்வு செய்து அந்த பேருந்து சாலைகள் ஓடலாமா ஓட வேண்டாமா என்று அந்த குழு பரிந்துரை பண்ண பிறகு அந்த பேருந்துகள் சாலையில் செல்ல வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஏனென்றால் கிராமப்புற பகுதியிலிருந்து மாணவர்கள், முதியோர்கள் என அனைவரும் அந்த பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர். இப்போ சாலையில் சென்றால்தான் அந்த மக்களுக்கு விபத்து என்பது ஏற்படும். ஆனால் இந்த மாதிரியான பேருந்துகள் செல்லும் போதே விபத்து என்பது ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய இந்த பேருந்து அனைத்தையுமே முழுமையாக அப்புறப்படுத்தி புதிய பேருந்துகள் வழங்க வேண்டும், அந்த சாலையில் விட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது இந்த பேருந்து அந்த பின்பக்க பம்பர் என்பது உடைந்து சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.